சார் பாப்பா +2 முடிச்சிருக்காங்க சார். சரிங்க. அவங்க வந்து பிசியோதெரப்பி படிக்கலாம்ங்கிறாங்க சார். என்னங்க? ஃபிசியோதெரப்பி. சரிங்க. சார் அவங்க கட் ஆஃப் வந்து 155 சார். அதான் நல்ல காலேஜ் கிடைக்குங்களா, கவுன்சிலிங் கேட்கலாம் தான் சார். கண்டிப்பாக. அதாவது 165 அதாவது உங்களுடைய மெடிக்கல் கட் ஆஃப், அதில் வந்து கண்டிப்பாக கலந்தாய்வில் நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம். இந்த முந்தைய நேர் சொன்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி கூட நீங்கள் சாய்ஸ் கொடுக்கும்போது எந்த கல்லூரினா ஹாஸ்பிட்டல் சார்ந்த கல்லூரி கொடுங்க. பட் தயவுசெய்து வெறும் ஃபிசியோதெரப்பியோடு நிறுத்த வேணாம். ஃபிசியோதெரப்பிலையும் வந்து நிறைய மாற்றங்கள், டெக்னாலஜி இன்டகிரேட் ஆகுது, ஈவன் ஏஐ இன்டகிரேட் ஆகுது. நிறைய ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபிசியோதெரப்பியெல்லாம் உருவாயிட்ருக்கு. அப்போது இந்த டெக்னாலஜியும் நம்ம வந்து சார்ந்து வந்து நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஏஐங்கிறது எப்படி வந்துருச்சுன்னா, இனிமேல் வந்து யாருக்கு வேலைவாய்ப்பு ஜாஸ்தினா, இங்கே ஆர்ட்ஸ் படி, சயின்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, மெடிக்கல் படி, லா படி, யார் வந்து ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணாங்க. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மொபைலும் கம்ப்யூட்டரும் இன்டகிரேட் ஆகிருக்கும், இது மாதிரி ஏஐ. ஸோ ஃபிசியோதெரப்பி படிக்கும்போது பண்ணுங்கள். மேல் படிப்புக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க சொல்லுங்கள். மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுலேயும் வந்து ஸ்போர்ட்ஸு, ஆர்த்தோ, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது. வெறும் ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு நம்ம ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் படிக்கிறதோட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஃபிசியோதெரப்பி, மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் பல மடங்கு வரும். அதாவது இதுலேயும் வந்து கார்டியோ ஃபிசியோதெரப்பிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது, நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ மருத்துவ படிப்புங்கிறது வந்து ஒன்லி டாக்டர் மட்டும் கிடையாது, இதுலேயும் வந்து பண்ணலாம். பட் வந்து தயவுசெய்து கொஞ்சம் உங்களுடைய பசங்களை ஊக்குவிக்குங்க. அதாவது வெறும் ஒரு ஃபிசியோதெரப்பி மட்டும் படிக்காமல் மேல் படிப்புக்கு, எப்படி ஒரு எம்பிபிஎஸ் படித்து நம்ம சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி எம்எஸ், எம்டி, சூப்பர் அந்த மாதிரி எல்லா மருத்துவ சார்ந்த படிப்பும் வந்துடுச்சு. ஸோ நான் சொன்னது வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் ஆர்த்தோ, ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் படிக்க வைக்கலாம். நிச்சயமா அவர் சேகருக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக திருச்சியிலிருந்து ராணி அழைத்திருக்கிறார். வணக்கம் ராணி மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என் பையன் +2 சிபிஎஸ்சியில் இப்போ முடிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 181 வருது சார். வெறும் 181 சார். சரிங்க. இது லாஸ்ட் இயர் செலெக்ஷன் வச்சு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா டி தியாகராஜா இதெல்லாம் மெக்கானிக்கல் வரும்னு சொல்றாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமான்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க சார். நல்ல கேள்விமா. கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி. இது நாங்களே சொல்லலாம்னு நினச்சோம். மெக்கானிக்கல், சிவில் எல்லாம் இன்றைக்கும் வாய்ப்பு, கோர் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுமா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது உங்களுக்கு 181, லாஸ்ட் இயர் 181 நீங்கள் பார்க்குறதோட இந்த வருஷம் நீங்கள் வந்து அதை நான் பாருங்கள், வேணும்னு சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் 177 to 182 போன வருஷம் என்ன கிடைச்சுன்னு பாருங்கள். 177, 176 ரேஞ்சில். அப்போது ஏன்னா கட் ஆஃப் ஏறப்போகுது. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அப்போது வந்து தியாகராஜா, இது நீங்கள் சொல்கிற பிஎஸ்ஜி, இந்த மாதிரி ஐடெக் எல்லாமே நல்ல கல்லூரி. அதில் மெக்கானிக்கல் படிக்கிறது தப்பே கிடையாது. கிடைச்சுன்னா தைரியமாக ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போது நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் மாதிரி ஜாயின் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ மல்டி டிசிப்ளினரி நான் ஸ்டார்டிங்களோட சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து மெக்கானிக்கல் படிக்கும்போது வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், எல்லா இடத்துலையுமே ரொபோட்டிக் உடைய ஆக்கம் ஜாஸ்தி இருக்குது. அப்போது ஒரு மெக்கானிக்கல் படிக்கிற மாணவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா அவங்க வந்து படிக்கும்போது இந்த ரொபோட்டிக் பற்றி படிக்க ஆரம்பிக்கணும். ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் நாங்கள் சொல்லுவோம். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடித்த பிறகு செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை நான் வந்து சார் நான் வந்து மெக்கானிக்கல் படிச்சுட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய, நான் இப்போ கூட சொன்ன இந்த மேட்லேப்பு, இந்த நீங்கள் வந்து பேட்ரி மேனேஜ்மெண்ட், இது மாதிரி ரிலேட்டட் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹைப்ரிட் வெஹிக்கிளுக்கு என்ன ஸ்கில் செட் தேவை வருது அதை பற்றி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல், இது எல்லாமே சிலபஸில் கிடையாது. சிலபஸை தாண்டி இல்லை சார் நான் வந்து எனர்ஜி சைடில் வரணும் மெக்கானிக்கல் படிச்சுட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு சர்வே வந்தது, உலகத்திலேயே இப்போ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் 40 to 50% வந்து எனர்ஜி பவர் வந்து இட்ஸ் கெட்டிங் ஃப்ரம் ரெனியூபிள் எனர்ஜி, அதாவது சோலார், விண்மில். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நெய்வேலி லிக்னைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தெர்மல் தான் இருந்தது. இப்போ நெய்வேலி லிக்னைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் அவங்க தே கெப்ட் சோலார், தே கெப்ட் விண்ட் எனர்ஜி. அவங்களும் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜிலேருந்து அவங்களும் ரெனியூபிள் எனர்ஜிக்கு வராங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எனர்ஜி இன்ஜினியரிங், எனர்ஜி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி மெக்கானிக்கல் முடிச்சு, ஸோ வாய்ப்புகள் மெக்கானிக்கலுக்கு இருக்குது. வெறும் மெக்கானிக்கல் படிச்சுட்டு பெரிய வாய்ப்பு எதிர்பார்க்க முடியாது. மெக்கானிக்கல் படிக்கும்போது அவங்க அடிஷ்னலாக என்ன மாதிரி கோர்சஸ் எடுத்துக்கணும், அதுதான் நல்ல கல்லூரி சூஸ் பண்ணும்போது இந்த மேஜர் கோர்ஸ் மைனர் கோர்ஸ் இருப்பாங்க, இல்லைனா ஃப்ளெக்ஸி லேர்னிங் அவங்க பண்ணும்போது அவங்க டிசைட் பண்ணணும். நிறைய பேர் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒரு உதாரணம் கூட நம்ம தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு காலேஜ், நான் கல்லூரி பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா இது வந்து பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது. அந்த பையன் என்ன சொல்கிறான், அந்த பையன் வந்து எலக்ட்ரிக்கல் படிக்கிறார். அவருக்கு வந்து ஆசை வந்து எலக்ட்ரானிக்ஸ், அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு. அப்போ வந்து அவர் வந்து அதுக்கு வந்து VLSI டிசைன், நம்ம நிறைய கல்லூரியில் இந்த ட்ரிபிளியில் வந்து VLSI டிசைன் வரும், எலக்ட்ரானிக்ஸில் வரும். ஏன்னா இன்றைக்கி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வரணும்னா அது தெரிஞ்சிருக்கணும். அது வந்து அவங்க மைனர் கோர்ஸ் அந்த காலேஜில் கொடுக்குறாங்க. நீ ஏன் தம்பி நீ எடுக்கலை, நான் தேர்ட் இயர் படிக்கும்போது கேட்குறேன், ஏன் அந்த கோர்ஸ் நீ எடுக்கலையே, மைனர் கோர்ஸ் நீ எடுத்துருக்கலாமே அப்படின்னு. இல்லை சார், என் கேர்ள் ஃப்ரெண்டு வேறு எடுத்தா. நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் பொய்யே பேசலை. அப்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கா இது நடந்த விஷயம், உண்மையை நான் சொல்கிறேன். அப்போ எதுக்கு என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க மைனர், அது புரியவே மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் பையன் மெக்கானிக்கல் வந்து இப்போ நல்ல கல்லூரியில் PhD தேடுற மாதிரி நல்ல கல்லூரியில் படிக்கும்போது தே ஆஃபர் மைனர், தே கேன் இன்டகிரேட் ஆல்சோ. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும் எந்த கோர்ஸ். என் ஃப்ரெண்டு எடுக்கிறாங்க, அவர் எடுக்கிறாரு, இப்படி தான் உட்காந்துட்டு அதாவது நாமெல்லாம் சேர்ந்து இது படிக்கலாம், உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ தயவுசெய்து பேரண்ட்ஸ் ஹேஸ் டு பிளே அ பிக் ரோல் இன் இட். தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்கல் எடுத்தால் கூட நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் படிக்கலாம், தைரியமாக படிக்கலாமா, ஒன்றும் கவலையே இல்லைம்மா. ஆனால் அவர் சொன்னது மாதிரி வேல்யூ ஆடட் கோர்சஸை வந்து ஆட் பண்ண வேண்டியது மிக 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 அவசியமாக இன்றியமையாதது.